எப்பயுமே முருகப்பெருமானுக்கு எந்தெந்த நாட்கள் சிறந்த நாட்கள்னு கேட்டால் சஷ்டி சிறந்தது, கிருத்திகை சிறந்தது, விசாக நட்சத்திரம் சிறந்தது என்றாலும் கூட மகா சஷ்டி என்பது மிகவும் மிகவும் இன்றியமையாதது. சட்டியில் இருந்த அகப்பையில் வருங்கிற மாதிரி சஷ்டியில் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையிலே குழந்தை வரும். ஏன்னா குழந்தை வேலாயுத சுவாமி பிள்ளை பெற்றை அந்த இளைய பிள்ளையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் தர முடியும். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிறது பெரும் சிறப்பு. 6 முகம், 6 படை வீடு, 6 எழுத்து மந்திரம் அப்படின்னு எல்லாமே சிறப்பு. அதில் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 6 படை வீட்டை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கலாமே அப்படின்னு 6 படை வீட்டை 3 பேர் பிரித்து ஆளுக்கு 2 படை வீட்டை பற்றி பேசுவோம் என்கின்ற வகையில் செய்கிறோம். கல்யாண மாலை லட்சம் லட்சம் திருமணங்களை செய்து வைக்கிறது. அதற்கு திருவருளுடன் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல எத்தனையோ பேருக்கு நன்மை செய்கிறாங்க. நல்ல வார்த்தைகள் கேட்கிற போது அது மங்கள ஒளியாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுடைய ஒரு படை வீடு திருமுருகாற்றுப்படையின் வழி இல்லாமல் அந்த புராண வரலாற்றின்படி முருகப்பெருமான் எங்கே உதித்தார், அதற்கப்புறம் என்ன செய்தார் என்பதை 2 படை வீட்டை நான் சொல்ல போகிறேன். முதல் படை வீடு, எல்லாரும் இங்கிருந்து எங்கே போகிறோம்? பழனிக்கு போகிறோம். செலவே இல்லாமல் போகிறோம். பழனியில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், பழனியை போய் முருகப்பெருமானை கும்பிடுவது ஒரு புண்ணியம் அப்படின்னா பழனி மலை அப்படிங்கிற ஊரை கும்பிடுறதே பெரிய புண்ணியம். படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றலை முருகா என்கலைன்னு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். பழனி மலைக்கு போக முடியலையா, பழனி மலைக்கு போயிட்டு வந்தவங்க காலில் விழுங்க. அதுவும் முடியலையா, பழனின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய காலில் விழுந்தால் முருகப்பெருமான் எல்லாவற்றையும் தருவார் அப்படிங்கிறாங்க. அதே போல் இன்னொரு சிறப்பு, ஒரே ஊரில் 2 படை வீடு இருக்குன்னு சொன்னால் அது பழனியில் தான். கீழே இருக்கக்கூடிய திரு ஆயினன்குடி ஒரு படை வீடு, மேலே இருக்கக்கூடிய பழனி ஒரு படை வீடு. அதனால்தான் அருணகிரிநாதர் ஒரு திருப்புக்குள்ள சொல்கிறார், ஒரு பொழுதும் 2 சரண நேசத்தேவை துணரேனே, அப்புறம் உனது பழனி மலை எனும் ஊரை சேவிக்க அறியேனே. பழனி மலைன்னு ஊரை சேவிக்கிறதே பெரிய புண்ணியமா. ஞானத்த போதனரை வாயன்றழைக்கும் அண்ணாமலைன்னு திருவண்ணாமலையை சொல்கிறோம். எவ்வளவு சித்தர்கள் திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கிறார்களோ அதே அளவுக்கு சித்தர்கள் பூமியாக விளங்கக்கூடியது பழனிமலை. எத்தனையோ சித்தர்கள், அதனால்தான் சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக சித்தநாதனாக இங்கே முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த முருகப்பெருமான் பழனிமலைக்கு வருவதற்கும் அவருடைய திருவவதாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். பகைவர்கள், அதாவது அசுரர்களெல்லாம் தேவர்களை படாதபாடு படுத்தினார்கள். அப்போ சிவபெருமான் முன்னாடியே ஒரு வரம் கொடுத்துருந்தார். சிவபெருமானுக்கு தியாகராஜான்னு பேர். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ராஜா இருக்காங்க. தியாகம் பண்ணியே ராஜானவர் சிவபெருமான். தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏவிலாத நம் சக்தி எல்லால் வேறு யாராலையும் உன்னை வெல்ல முடியாது அப்படின்னாச்சு. படாத பாடுபடுத்தினான் சூரபத்மன் தேவர்களே. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான்கிட்ட கைலாசாகி கைலாசில் போய் விழுந்தாங்க. சிவபெருமானுடைய காலில் விழுந்தப்ப ஒரு குழந்தையை தர வேண்டும், உனக்கு இணையான குழந்தையை தரணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், நீயே குழந்தையா வா அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தற்புருடம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் 5 முகம். ஒரு முகம் மேல் நோக்குகிறது, 4 முகம் 4 திசை நோக்குவது. 6வது முகமாக சிவபெருமானுக்கு ஒரு முகம் இருக்கிறது, அது கீழ் நோக்குகிற முகம். அதுக்கு பேர் அதோ முகம்னு பேர். இன்றைக்கும் ஒருத்தன் செல்வ செழிப்பில் சீமானா இருக்கான், வழி இல்லாத வழியில் போகிறான். அப்போ அவனோட கதி என்னன்னு சொல்லுவோம்? அதோ கதி. அப்போது கீழ் நோக்குவது என்பது அதோ அப்படிங்கிறது நம்ம தமிழில் இருக்குது. அப்படி அதோ முகமாக முருகப்பெருமான் பிறக்கலை. எல்லாரும் சாமி ஒவ்வொரு நாளை சொல்லி முருகப்பெருமான் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகாசி விசாகத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகப்பெருமானுக்கு டிஓ பியும் இல்லை, டிஓ டியும் இல்லை என்றைக்குமே. அவர் பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமான் மாதிரியே. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், எல்லாம் வல்ல அளவிலா சீருடைய சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க 6 தீப்பொறிகளாக வந்தார். எப்படி உதித்தாருங்கிறாரு கச்சியப்பர். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பு அதோர் மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய அப்படிங்கிறாரு கச்சியப்ப சிவாச்சாரியார். உதித்தல்ங்கிறது வேறு, தோன்றுதல்ங்கிறது வேறு. இப்போ தினமும் காலையில் சூரியன் தோன்றியதை நான் சொல்கிறோம்,
உதித்ததுன்னு சொல்கிறோம், சூரியோதயம் அப்படிங்கிறோம். மறைந்திருக்கிற ஒன்று வெளிப்படுவது தான் உதிப்பது. அதை போல முருகப்பெருமான் என்றும் உள்ளவர்தான், அப்போது வெளிப்பட்டார், உதித்தார். அதனால கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவபெருமானுடைய 6வது முகம் உதித்தாகத்தான் சொல்றார். இன்றைக்கும் கூட கொங்கு நாட்டில் வேலனாக இல்லாமல் சிவபெருமானாக வழிபடக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த வகையில் இந்த பழனி மலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தார்? எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கதை உண்டு, ஞானப்பழ கதை இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நம்முடைய நாரதர் கழகம் நன்மையிலே முடியும்பாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போனார். என்ன பழங்க? உண்மையிலேயே அது மாம்பழம்னு படத்தில் காட்டுறாங்க ஞானப்பழத்தை. அருணகிரிநாதர் அது மாதுளம்பழம் அப்படின்னு காட்டியிருக்கார். சரி, எந்த பழமாக இருந்தால் என்ன, நீங்கள் அந்த இதுக்கு வாங்கலேன். பழத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே இந்த பழத்தை அவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், இந்த ஞானப்பழத்தை தனியாக ஒருவர் தான் சாப்பிடணும், அப்போ தான் முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு நாரதர். அப்போ சிவபெருமானும் அம்பாளும் திகைச்சு போகிறாங்க. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்க முடியுமா? மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் இப்படி பண்ண முடியும்னு வருத்தப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு போட்டியை வைக்கலாம் அப்படின்னு போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி? உலகத்தை யார் முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஞான பழத்துக்காக போட்டி வைக்கும்போது முருகப்பெருமான் நிற்கிறார், விநாயகப் பெருமான் நிற்கிறார். உலகத்தை யார் முதல்ல வர்றாங்களோ சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் வல்ல முருகப்பெருமான் என்ன பண்ணார், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம்னு சொல்லிட்டு மயில் மேல் ஏறி போயிட்டார். எப்பேற்பட்ட மயில் அப்படின்னு கேட்டால், காரணமதாக புவி மீது காலன் அணுகாது செய்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு அறியாத ஞானமே புரியக்கூடிய மயில். ஜெககன ஜேகு தகுதி மிதோதி திமிய நாடும் மயில். சாதாரண மயில் இல்லை, அந்த மயிலுக்கே அருணகிரிநாத பெருமான் வகுப்பு பாடியிருக்கார். கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை எதிரப்படுவாய்கிறார். எரும மாட்டின் மீது யமன் வருவதற்கு முன்னாடி முருகப்பெருமான், முத்தமிழ் வல்ல முருகப்பெருமான் மயில் மீது நம்மை ஆரோகணித்து அருள் செய்வார். அப்பேற்பட்ட மயில் மேலேறி கிளம்பிட்டார். விநாயகப் பெருமான் பார்த்தாரு, அவருக்கு வாகனம் புல்லட்டு மாதிரி பெருசாக இருக்குது, போகிறாரு. நான் பெரிய ஆள், நம்மளுடைய வாகனம் வெஹிக்கிள் ரொம்ப சின்னது, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்? அப்பா அம்மா தானே ஒரு பிள்ளைக்கு உலகம். ஆமாம். அப்போ அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றின மாதிரி தானே அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆமான்னு நாரதர் சொன்னார். சரின்னு சொல்லி அப்பா அம்மாவை சுற்றி பழத்தை வாங்கிக்கிட்டார். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் 14 லோகத்தையும் சுற்றி இங்கே நிற்கும் போது பழம் யார் கையில் இருக்குது? விநாயகப் பெருமான் கையில் இருக்குது. வந்துச்சே கோபம். சின்ன பிள்ளை இல்லையா, இளங்கன்று பயம் அறியாது, கோபம் வந்துருச்சு. நீங்கள் என்னை சின்ன பிள்ளையை எடுப்பார் கைப்பிள்ளையாக மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு கோச்சுட்டு அங்கிருந்து கைலாயத்திலிருந்து நின்ற மலை பழனி மலை. பழம் நீ அப்படின்னு சொல்லி பழனி மலையாக வந்துட்டார். சரி, இந்த வரலாற்றை கொஞ்சம் நாம் சிந்திப்போம். முதல்ல நாரதர் சொல்கிறார், இந்த பழத்தை சாப்பிட்டா தான் எல்லா ஆற்றலும் கிடைக்கும், ஒருவராக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விநாயகப் பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு ஆற்றல் இல்லையா? சரி, அப்படியே இருக்கட்டுமே. அப்படியே கொடுத்தாலும் அண்ட சராசரங்களெல்லாம் கட்டி ஆளக்கூடிய அகிலாண்டக்கூடிய பிரம்மாண்ட நாயகியாக வழங்கக்கூடிய அன்னை பராசக்தி அந்த பழத்தை பிழிஞ்சு சாரா குடிச்சிட கூட முடியாதா? ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற வாக்கி கொடுக்கலாம்ல, ஆளுக்கு பாதின்னு கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கல. சரி, போட்டி தான் வச்சாங்களே. என்ன போட்டி? பழம் என்கின்ற பரிசுக்காக பழம் சின்னதாக இருக்குது, போட்டி பெருசாக இருக்கே. இப்போ உலகத்தை சுற்றிட்டு வந்தால் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு வைரக்கல் இந்த மாதிரி பெருசாக சொல்லணுமா இல்லைங்களா? ரொம்ப சின்னதாக இருக்குது, போட்டி பெருசாக இருக்குது, பரிசு சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் நம்மளோட சின்ன தம்பி தானே, தம்பிக்காக விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையும் கூட விநாயகப் பெருமான் கிட்ட இல்லையா? 1000 தான் இருந்தாலும் மூத்தவருப்பா, அண்ணன் 5 வயசு, அண்ணன் தம்பி 10 வயசில் பங்காளின்னு ஆயிடக்கூடாதுப்பா, அண்ணனுக்காக நான் விட்டு கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தான் விட்டு கொடுத்துருக்கூடாதா? இப்படின்னு எல்லா கேள்விகளும் வரும். இதெல்லாம் சாதாரண அற்பமான கேள்விகள். உண்மையான பொருள் என்னன்னு கேட்டால், விநாயகப் பெருமான் தன்னுடைய உலகத்தை குடும்பமாக கண்டார், முருகப்பெருமான் உலகத்தையே தன் குடும்பமாக கண்டார். இதுதான் உண்மையான தத்துவம். சரிங்களா? வீட்டுக்குள் உலகத்தை பார்ப்பது, உலகத்தையே வீடாக பார்ப்பது அப்படின்னு. அதனால்தான் விநாயகப் பெருமான் ஞான கொழுந்து, 5 கரத்தனை ஆனை முகத்தனை இன்கின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை அப்படின்னு திருமந்திரம் சொல்லுகிறது. நம்முடைய சுவாமி
முருகப்பெருமான ஞான பண்டிதன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஞானத்தை சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு சின்ன திருவிளையாடலை செய்து அறியாத ஒன்றை அறிவிப்பதற்காக முருகப்பெருமான் அங்கே கண்டார்தம் மனமுருக்கும் பண்டிதமாம் சிரத்தழகும் காணக்காட கொண்டாட பெற்றதொரு கோவண சீரும் கொண்டு தென் பழனி மேவி இருக்கிறார் நம்முடைய முருகப்பெருமான். இந்த பழனியை பற்றி ஒரு சந்தேகம் வருகிறது. தரிசனத்துக்கு போகிறோம் சார், போகும்போது முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருந்தார், அதனால நான் ஆண்டி ஆயிடுவேனா அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையிலேயே அப்படி இல்லை. சில நேரங்களில் ராஜ அலங்காரத்தை பார்த்தா தான் நன்மை. முருகப்பெருமான் வாழ்வியல் பாடம் நடத்துகிறார் அந்த வள்ளி மணவாளன். எப்படி? இப்போ நீ வர்றியா, வரும்போது ஆண்டியாக இருக்கிறேன் நான், கொஞ்ச நேரத்தில் ராஜாவாக மாறிடுறேன், ராஜாவாக இருக்கிற நான் கொஞ்ச நேரத்தில் ஆண்டியாக மாறி விடுகிறேன். இந்த வாழ்க்கையிலே ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுவேன் என்கின்ற வாழ்வியல் பாடத்தை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமக்கு செய்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட தன்மைதான் பழனியில் இருக்கக்கூடிய பாலநந்தாயுதபாணி சுவாமியாக சாமி இருக்கார். அதை விட மிகவும் சிறப்பு நவபாஷான சிலை. சில பேர் பேசுகிறாங்க முருகப்பெருமான் சிலையை சுரண்டிட்டாங்க அப்படின்னு. உண்மையிலேயே அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் பாஷானம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். 9 வகையான விஷத்தால் செய்த அமிர்தம் அந்த சிலை. சுவாமியின் மீது பட்டு வரக்கூடிய பொருட்கள் தான் மருந்தே ஒழிய அந்த சுவாமி சிலையே மருந்து எடுத்துக்க முடியாது. சுவாமி மேலே ஒன்று அபிஷேகம் பண்ணுவாங்க, என்னென்னா விபூதி அபிஷேகம் அப்படின்னு, திருநீர் அபிஷேகம். இந்த திருநீர் அபிஷேகத்தை அந்த விபூதி எடுத்து நம்ம பூசிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ரக்கால சந்தனம்னு ஒன்று சாத்துவார்கள். அந்த சந்தனத்தை சாப்பிட்டா உடல் பிணி, உள்ள பிணி, எல்லா நோயும் போய்விடும். உண்மையிலேயே வைத்தியநாதன்னா முருகப்பெருமான் தான். அவர் தான் எல்லா டாக்டருக்கும் தலைமை மருத்துவர். அவருடைய திருநீற்றை போல மருந்து கிடையாது, அவருடைய சந்தனத்தை போல ஒரு மெடிசன் கிடையவே கிடையாது. வைத்தியநாத சுவாமியாக அவர் இருக்கிறார். இதை விட இன்னொரு சிறப்பு இருக்கிறது. முருகப்பெருமான் காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி நமக்கு கௌபீன தீர்த்தம்னு ஒன்று கொடுப்பார்கள். முருகனுக்கு இரவு நேரத்தில் பள்ளியறைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவணம்னா கௌபீனம் சாத்துவார்கள். அந்த 2 காலுக்கு இடையில ஒரு கிண்ணம் வைப்பார்கள், வெள்ளி கிண்ணம். காலையில் பார்த்தா முருகப்பெருமானுடைய உடல் வியர்வையோ அந்த தீர்த்தத்தை எல்லாத்துக்கும் அந்த கோவணத்தாலேயே பிழிஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளவு கசப்பாக இருக்கும். அதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பும் வாழ்க்கையும் இனிப்பாக மாறிவிடும். நம்முடைய உள்ளத்தை பற்றி இருக்கிற நோய்கள், உடலை பற்றி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அற்புதமான தலம் அப்படின்னு சொன்னால் பழனி தான். பழனியிலே 3 பழனி இருக்கிறது. ஒன்று நம்முடைய பழனி, படைவீடாக இருக்கக்கூடியது தென் பழனி. சென்னையில் இருப்பது வடபழனி. தென்பழனி தூரம் என்று வடபழனி வந்தமர்ந்த வள்ளல் அப்படின்னு வடபழனி முருகனை சொல்வார்கள். அதே போல நடுபழனியும் இருக்கிறது. அப்பேற்பட்ட வகையிலே இந்த பழனி மாபெரும் சிறப்பான தலம். 2 படைவீடு அங்கே இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரே ஒரு கருத்து பழனிக்கு சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். இதில் ஒவ்வொரு மந்திரத்தை ஒவ்வொரு நேரத்தில் உச்சரித்தா ஒவ்வொரு பலன் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய மந்திரம் 5 எழுத்து மந்திரம். நமசிவாய சிவாய நம. நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் காரு, பங்களா, நல்ல சொத்துடைய மாமனாருடன் ஒரு பெண்மணி, எல்லாமே இக சௌபாகியங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆடி காரில் உட்காந்து ஆடாமல் போகலாம், எல்லாமே கொடுப்பார், இக சௌபாகியம். இதே சிவாய நம அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடு பேர், எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடியிலிருந்து சரவணபவங்கிற மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய வீடு பேர் கிடைக்கும், பரசௌபாகியம்னு பேர். ஸ்ரீசக்கர பூஜைன்னு பண்ணுவாங்க. ஸ்ரீசக்கரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய முக்கோணம் நம்மளை பார்த்து வச்சா இக சௌபாகியம் கிடைக்கும். அந்த முக்கோணத்தை சுவாமியை பார்த்து வச்சு பூஜை பண்ணிங்கன்னா பரசௌபாகியம் கிடைக்கும். என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவார்னா 6 மாதம் இப்படி வச்சுருப்பார், 6 மாதம் அப்படி வச்சுருப்பார். எதுக்குங்க? 2மே நமக்கு கிடைக்கணும். அப்போ இந்த முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால், குறிப்பாக பழனி முருகப்பெருமானை வழிபட்டால் ஒரே கல்ல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி இக சௌபாகியம் பரசௌபாகியம் 2ஐயும் தரக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். எப்படி? பழனிமலை திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு, வசன மிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே. முருகப்பெருமானை நினைச்சு சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லி பழனிமலை முருகனை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு முருகப்பெருமான் அருள் செய்வான். அதே போல மேலுலக வாழ்க்கைக்கான எல்லா சம்பத்துக்களையும் கொடுத்து காத்திருள்வார் நம்முடைய கந்தப்பெருமான்னு சொன்னால் பழனிமலையை போல அற்புதமான தலம் இல்லவே இல்லை. அப்பேற்பட்ட தலம் இந்த பழனிமலை. அந்த பழனிமலையில் தான் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்காக அங்கே ஞானப்பழமாகவே நின்று ஞானப்பாடம் நடத்தினான் அப்படின்னு சொல்லி இந்த படை வீட்டை பார்க்குறோம். சரி, ஞானப்பாடத்தை
நடத்தினாரு. வேற எங்காவது பாடம் நடத்தியிருக்காரா? நடத்தியிருக்காரு. எங்கே நடத்தியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். நான் அடடே அருமையாக சொல்லிட்டீங்க. சுவாமி மலையில். தட்டுங்க, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. இந்த சுவாமிமலை தலத்தை யாரெல்லாம் பக்தியோட கும்பிடுறீங்களோ அவர்களுக்கு ஞானம் மேலோங்கும். நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரணும், கேள்வி செல்வம் நல்லா வரணும், படித்ததெல்லாம் மண்டையில் இருக்கணும், படித்ததெல்லாம் போய் எக்ஸாமில் எழுதும்போது எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் எதை சுவாமியை வழிபடணும்? சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை வழிபடணும்.